அன்பார்ந்த கடவுளொரு டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சனி வக்கரம் அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நமக்காக தெரிய வருது. இதில் பெரிய அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. ஒருத்தர் ஹிம்சப்படுத்துறாருன்னா அவர் கைகாலம் முடங்கி போச்சுன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா? அதுதான் வேறு சனீஸ்வரனால் இருக்குது. சனீஸ்வரன் நிற்கும்போது சொந்த ஸ்தானத்தில் நிற்கிறார், உத்தரட்டாயில். அதனால் அவரால் எதுவும் பண்ண முடியாது. 2வது பாயிண்ட் வக்கரம் போச்சு, அவரால் அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் குருவினுடைய பாறை தொடர்ந்து கிடச்சின்னு இருக்குது, கவலையே பட வேண்டாம். அதனால் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் ஸ்மூத்தாக பியூட்டிஃபுல்லாக நடந்துடும். எந்த தடைகள் உபாதைகள் எல்லாம் நடந்துடும். அதே சமயத்தில் குருவோடு சுக்கரன் இருப்பார், பின்னாடி செவ்வாய் வருவார். அதிசாரத்தில் போகிற ஒரு 6 மாதம் கழிச்சு குரு அதிசாரத்தில் போவார் சிம்மத்துக்கு. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி போனப்புறம் கூட ராகு கேது பயிற்சி வந்துடும், அது பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் குருவோட செவ்வாய் கூட இருப்பார், அதுவும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் வழியாக பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. தொடர்ந்து சனீஸ்வரனுக்கு பெட் ரெஸ்ட் எடுத்தால் கூட எல்லாருடைய தொடர்பும் கிடைக்கிறதுனால நமக்கு எல்லாம் சாத்விகமாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், தடங்கள் இல்லாமல், எதிர்ப்பு இல்லாமல், விரோதம் இல்லாமல் சுலபமாக காரியத்தை சாதிச்சுடலாம். புத்தி நன்னா வேலை செய்யும். குறுக்கு புத்தியில் போகிறவங்களுக்கு பற்றி கவலை நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் எல்லாருமே வாழ்க்கையில் உயர்வடையணும்னு ஆசைப்படுவாங்க. அது கர்ம வினைன்னு சொல்லிட்டு நம்மளை பாடுபடுத்தி போட்டு நசுக்கி வச்சிடும். அந்த கர்மதேவனே சனீஸ்வரன் தான். ருத்ரனுடைய அம்சம்தான் சனீஸ்வரன். அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் மேலே வரணும்னா தடைகளை களைஞ்சி எடுத்து மேலே வரணும். ஆனால் சூழ்நிலை அப்படி இல்லையேன்னா அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். வரைக்கும் நேர்மையாயிருன்னா நான் எப்படி வர முடியும்? புத்திசாலிகிட்ட ஒரு புத்திசாலி நிறைய இருந்து சமாளித்து வெளியில் வரலாம், தவிர சாதிக்க முடியாது. அதெல்லாம் இந்த பாதத்தில் இந்த காலகட்டத்தில் நமக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு அனுகூலமாக இருக்கும் சொல்லி இந்த கிரகத்தினுடைய நிலையை பார்க்கும்போது சனீஸ்வரர் மீனத்தில் இருக்கார் வக்கரமாகி. கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் வரும்போது தான் கணீஸ்வரர் வக்கர முடிகிறது. கிட்டத்தட்ட 5 மாதம் ஃபுல்லாக 5 மாதம் ஃபுல்லாக கிரகங்கள் நமக்கு குரு சுக்கிரன் செவ்வாய் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. சூரியன் முதல் கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோ அருமையாக இருக்குது புதன். அதனால் இந்த மாதிரி நிலையில் நம்ம பயன்படுத்திக்கணும். சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும்போது பயன்படுத்திக்கணும். நம்ம எதையோ கற்பனை பண்ணிட்டு கோட்டை விட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற காலம் வராது. நல்ல காலம் இது, செயல்படுங்க, முன்னுக்கு வாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாத கிரகங்கள் வரும்போது வரிசையாக இருக்கும்போது அந்த செவ்வாய் சனீஸ்வரனுடைய மீனத்திற்கு அடுத்த வீட்டில் மேஷத்தில் செவ்வாய் இருப்பார். அதே மாதிரி சூரியன் புதன் இருப்பார். அப்படியே மாறி கடகத்தில் வந்திருக்கும் குரு இருப்பார். பின்னாடி ஒவ்வொரு சுக்கரன், அப்புறம் புதன், செவ்வாய் எல்லாம் வருவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. சனீஸ்வரர் அதே வீட்டில் உத்தரட்டாய் ராசிலே காலையே நிற்பார். வக்கரமாகி எப்படி செய்ய முடியும்? பலம் இல்லை. தானே சாலனான என்ன பண்ண முடியும்? ஒன்றும் முடியாது. அதனால் இந்த விஷயத்தில் இருக்கும்போது கர்மங்கள் இயல்பாக நார்மலாக என்ன செய்யும். அதை பற்றி ஈஸியாக கடைஞ்சி எறிஞ்சு வெளில வந்துடலாம். கொஸ்டின் கொடுக்கும்போது குறிப்பாக ஆன்சருடைய விஷயங்களில் குறிப்பாக கொடுத்துட்டோம்னா கடகடன் எழுதி போகிறோம். அது எப்படி கொடுப்பான்? இப்போ அது மாதிரி தான் நடக்கிறது. கவலைப்பட தேவையில்லை, நன்னா இருக்கும். இன்னும் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, சனியினுடைய வக்கரத்தினுடைய காலகட்டத்தில் பார்க்கும்போது சனீஸ்வரர் 14/7/2026, அதாவது ஆணி 31 அடுத்தது ஒரு நாள் தான் இருக்குது. ஆணி மாதம் முடிகிற நேரத்தில் வக்கரமாகி கார்த்திகை மாதம் சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் 14ஆம் தேதி 30/11/2026 அன்று அது வரைக்கும் உள்ள காலம் 5 மாதம் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கார். பொற்காலம் இது. சனீஸ்வரன் வக்கரமான பொற்காலம் இல்லை, நாசமாக தான் போகும். ஆட்டத்தை பழி வாங்குவோம். யார் சாரணனோ யார் கூட இருக்காரோ அந்த மாதிரி அமைப்பில் பழி வாங்குவோம். பெரிய ஜாதத்தில் இருக்கிறோம், இது மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த 7 நாடு சனி, அஷ்டமத்து சனி, நந்த சனி எல்லாம் இப்போ பழி வாங்க முடியாது. சனி அவஸ்தையில் இருக்கும். அதனால் இந்த மிதுனராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் அஷ்டமாதிபதியாக சேர்ந்து அதை விட்டுவிடுங்க, நிலத்தை மறந்துடுங்க. பாக்யாதிபதி பார்த்தா ஞாபகம் வரணும். பாக்கியத்தை கொடுப்பார். சனிக்கும் புதனுக்கும் ரொம்ப நெருக்கம் ஜாஸ்தி.
இந்த விஷயமாக பண்ணுறதுன்னா சனீசனை வச்சு தூண்டி விட்டால் என்ன வேணால் பண்ணிடுவார். அவ்வளோதான். அறக்கழிக்கு வைப்பார். எதிராளியை முகம் கிழிஞ்சு போடும். அந்த மாதிரி பண்ணிடுவார். அதுவோ புதன் பிஸ்னஸ் மேன் ஒரு இயற்கையாகவே டிமாண்ட் இல்லாத போச்சு, பாழாக போச்சுன்னா செயற்கையாக டிமாண்ட் கிரியேட் பண்ணுவார். ஆச்சரியமாக இருக்கும் இல்லை? கொரோனா வந்தது, ஆஸ்பத்திரி அது இது மெடிசனு ஆம்புலன்ஸு எல்லாம் டிமாண்ட் வந்தது இல்லை, தேவையில்லாது. அதனால் அவனுக்கு ஆதாயம் தவிர மக்களுக்கு இழப்பு, நாசம். அந்த மாதிரி தான் வியாபாரிகள் எப்போதுமே 2 பக்கத்தும் இருப்பாங்க. தன்னுடைய இதாக மோட்டிவேஷன் மட்டும்தான். அதுக்காக சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் எப்படி வச்சுருக்காருன்னு பாருங்க. சனீஸ்வரனை பாக்யாதி வச்சுட்டு அஷ்டமாக வச்சுக்கிட்டார். அழகாக சனீஸ்வரன் தொடர்பு எப்படி வருதுன்னு குரு முக்கியம். கடத்தரம் தான் எப்போதுமே அதிகம் செய்யும். கடத்தரத்தை வச்சு இந்த வேலை வாங்கணும். முதலாளி எல்லாம் பண்ண முடியாது. முதலாளி இன்வெஸ்ட் பண்ணுவான், 4 ஏற்பாடு பண்ணுவான், பார்ட்னர் அவன் சேர்த்துப்பான், என் ஆட்களை அப்பாயின் பண்ணுவான், அவங்கள வச்சு சிறப்பாக நடத்துவான் இல்லையா? அதே மாதிரி சூப்பர்வைசிங் மேனேஜ்மெண்ட்டு புதன் மேனேஜ்மெண்ட் பண்ணுவார். எப்படி பண்ணுறாரு பாருங்கள் இந்த விஷயத்தில். புதனத்துக்கு முக்கியமானது பாக்யாதிபதி இது. அதே 10ஆம் வீட்டு கர்மஸ்தானது. இந்த சனி குரு தொடர் வந்துட்டா, சனீஸ்வரன் குரு தொடர் வந்துட்டு பாருங்க. ரெடி இன்னும் 3ஆம் பாருங்கள். புதன் தான் பகவான் கிருஷ்ணன் வியாபாரி. அதனால் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி வியாபாரத்தை பயங்கரமாக அடிச்சலுங்க. முன்னாடின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வெளிநாட்டில் கேட்கணும் கொடுப்போம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சர்வசாதாரணமாக நல்ல வெளிநாடு இங்கே ஒன்று துருண்டு தான் அங்கே நல்லா சம்பாதிக்கலாம். அந்த அளவுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நல்லா செயல்பாடு. வியாபாரி நம்ம நாட்டிலேருந்து எல்லா பொருளும் போயான வழியே இல்லை. எல்லாம் இழந்து ஆன்னு பார்த்து நிற்கிறது. நேட்டோ நாடெல்லாம் ஒன்றும் ஹெல்ப் பண்ணாது. மற்ற நாடுகள்லாம் முஸ்லீம்கிட்ட ஹெல்ப் பண்ணுறது எல்லாம் அப்படி இருக்குது இப்போது. அதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது. அமைப்பை உண்டாக்கிட்டார் பகவான். அதனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் யாருமே தொடர்புக்குள்ள அளவுக்கு வியாபாரம் கைகூடி வரும், பணம் நிறைய வரும். உள்நாட்டில் நிறைய தேவையில்லை, விளைபொருள் நன்னா விளையும், ஒரு குறையும் இல்லை. வியாபாரிகள் நல்லா கைதேர் வியாபாரத்தை நல்லா கெட்டிய சாமர்த்தியமாக செயல்படுற அளவுக்கு நல்லா இருக்காங்க. எந்த தான் விலைவாசி ஏற்றினாலும் நம்ம நாட்டில் விலைவாசி ஏறவே ஏறாது. அது பார்க்குறதுக்கு ஏறினா மாதிரி நமக்கு வருமானம் கொஞ்சம் தானே, அதனால் ஏறின மாதிரி இருக்கும். அதனால் வருமானம் உனக்கும் ஏறும் அவளுக்கும் ஏறும். எந்த இடத்தாலும் ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சது 14 மணி நேரம் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சு ஆளை பார்த்து ப்ரமோஷன் கிடைக்குதா, வீடு கிடைக்குதா, அந்த மாதிரி எல்லாம் வியாபாரிகளாக ஆகிடுவாங்க. படிக்கிற ஸ்டோர் காலத்திலேயே எல்லாமே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எதிர்த்தாலும் ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் தான். ஓசியில் இல்லை, சும்மா பண்ணுறேன், நெல் பண்ணுறேன், எல்லாம் காசு. எதுவும் வியாபாரம் தான், பிஸ்னஸ். ஏதாவது ஒன்று செஞ்சானா அது காசு. கூரியர் சர்வீஸு, லாஜிஸ்டிக் சர்வீஸு, கமிஷன் ஏஜென்சி இதெல்லாம் வருது இல்லை. அதெல்லாம் பெரும்பாலுமே அப்புறம் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஷேர் புரோக்கர், விற்கிறது கொள்வது, லேண்ட் எஸ்டேட்டு, ரியல் எஸ்டேட் அவ்வளோவா இருக்காது. ஆனால் கட்டடக்கலை விற்கிறது இல்லையா, பில்டிங் எல்லாமே, ஃப்ளாட் சிஸ்டம், ஃப்ளட்டிங், ஷாப்பிங், கான்ட்ராக்டு, லீஸுக்கு விடுறது என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் உண்டு. விளைபொருள் மொத்தமாக எடுத்துக்கிறது, விற்கிறது, மால் கடைகள் விற்கிறது, ஹோல்சேல் விற்கிறது, டிஸ்ட்ரிபியூஷன், லாஜிஸ்டிக்ஸ் பிரமாதமாக இருக்கும். சௌரியங்கள் எந்த அளவுக்கு நமக்கு உண்டாகிறதோ அந்த சௌரியத்தை தான் மாதிரி ஆக்டிவேட் பண்ணுவோம் இல்லையா. இல்லைன்னா உபாதைகள், இந்த உபாதைகள்லாம் மாறிடும். இப்போது உபாதைகளே நமக்கு ஒரு பெரிய அனுகூலமாக ஒரு அமைப்பு ஒரே ஆகிடும். சம்பாதிக்கிறாங்க. கூரியர் சர்வீஸு இதெல்லாம் இருக்குது. அது மாதிரி நெட்வொர்க்கு ரொம்ப அருமையான நெட்வொர்க்கு சனீஸ்வரர் தொடர்பு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. சனீஸ்வரர் தொடர்போடு எல்லாம் பண்ணுறோம். இப்போ நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் சக்கரமான பிறகு. ஆனாலும் ஆல்டர்னேட் அதுதான் சேட்டலைட் வந்துட்டு ராகு கேதுக்கள். சேட்டலைட் ஃபுல்லாக ராகு கேது தான். செவ்வாய் சனி தொடர்பு இல்லாத ஒன்றும் கிடையாது அதெல்லாம். அதனால் இந்த மாதிரி சர்வீஸ் செக்டாரில் பிரமாதமாக ஏர்னிங் உண்டும். எல்லாருமே சர்வீஸ் செக்டாரில் இருக்கலாம். மேஜராக ஒரு இடத்துல போய் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பண்ணி மாதம் சம்பளம் வாங்குறவங்க சர்வீஸ் செக்டார்லேயே சேர்ந்துட்டு ஒரு பார்ட் டைம் பண்ணுற அளவுக்கு பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க, அடிஷ்னல் இன்கம். அதே மாதிரி மல்டிபிள் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் நல்ல விருத்தியாகும்.
ஒரு கிராமத்தில் ஒரு குடிசையில் வாசலில் உட்காந்துட்டு காலிட்டு பொண்ணு வளையல நான் என்ன பண்ணுறேன் கஞ்சி குடிக்கல அப்படின்னு சொல்கிறோம்னா காலம் வந்து அறிவு புகட்டும், வாழ்க்கை வழி உண்டாட்டு வழிகள்லாம் நிறைய கிடைக்கும். அதனால் எல்லா விதத்துலேயும் இன்னோவேஷன், ஃபார்மிங் ஒர்க்ஸ் நல்லா டெவலப் ஆகும். அதனால் இப்படி போட்டுட்டு 7 பார்த்து இருக்கிறதுல காலம் மாறி போச்சு. அதில் எப்படியெல்லாம் போட்டால் இது தந்தா வரலாம், விளைக்கலாம், என்னெல்லாம் விளைக்கலாம், அது லாபம் பணப்பயிர் இப்படிலாம் ஒரு அமைப்பில் எல்லா சிஸ்டமும் வந்துருத்துப்போம். அதுக்கு உண்டான ஐடியா சேம் ஒர்க் எல்லாமே மக்களுக்கு விழிப்புணர்ச்சி கொடுத்தாச்சு. அதனால் எல்லாத்துக்கும் இன்கம் வேணும். நம்ம நாட்டில் விளைபொருள், அலங்கார பொருள், ட்ரெஸ், இது அப்புறம் இந்த கலைப்பொருள்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், என்ன விஷயங்கள்லாம் எல்லாம் மாதிரி நமக்கு நிறைய இன்கம் கொடுக்குற அளவுக்கு நிறைய இருக்குது. ஏதோ வந்தோம் போனோம் சாப்பிட்டோம் போனோம் வேலை செஞ்சு சம்பாதிச்ச நிலைமை நமக்கு இல்லை. அனுபவிக்கிறதுக்கு நம்ம அனுபவிக்க முடியாது, மற்றவங்களை அனுபவிக்க சந்தோஷப்படுத்தி நம்ம வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம். அதனால் எல்லா துறையிலையும் நமக்கு குஜராத்தில் பொறுத்த வரைக்கும் அத்தனை விஷயங்கள் இருக்குது. முன்னாடி எல்லாம் சலூனுக்கு போனோம்னா வெட்டி கொடுத்து போவாங்க, அது ஒரு காலமாக இருக்குது. இப்போ பெரிய ஃபேஷன் அது போய் பிரமாணமாக இருக்குது, மல்டிபிள். ஸோ அதனால் எல்லா விஷயத்துலையுமே ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவ் வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை பின்பற்றி தான் பிரமாதமாக வந்திருக்கு. நம்ம சிஸ்டத்தில் கூட அது மாதிரி கொண்டு ஒரு அட்ராக்டிவ்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள், பிரமாதமாக இருக்குது. அதனால் எதுவுமே காசு பணம் அப்புறம் தான், அவனுக்கு பிடிச்சதுன்னா எவ்வளோ வேணும் வாங்குவான், என்ன வேணும் வாங்குவாங்க. அதனால் இந்த ஒரு டெக்னிக் நம்ம நாட்டுக்கு நிறைய வந்தாச்சு. அதனால் படிப்பு விஷயத்தில் ஒரு பிரச்சனை இல்லை, வியாபார நோக்கத்தோடு தான் படிப்பு. சும்மா சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இப்படி அதெல்லாம் அது வேலைக்கு போகிறது கிடையாது. பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் தொடர்ந்து உள்ள படிப்புகள் தான் அதிகமாக ஈடுபடுவாங்க. ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வியாபாதிபதி பார்த்தான்னா செவ்வாய் நல்ல தொடர்பு, குருக்கு தொடர்போடு நிறைய செய்வார். குரு தொடர்பு செவ்வாய் நிறைய மேக்சிமம் அதிகம் இருக்கும். அதனால் இந்த பீரியடில் பார்க்கும்போது நமக்கு ராகுகேது பிறந்த உடனே குரு முன்னாடியே பேர்ந்துடுவார் சிம்மத்துக்கு, மிதத்துடைய வீரியஸ்தானத்தில் பாருங்க. குரு உட்காந்துட்டார், கப்தமாதிபதி வீரியஸ்தானத்தில் உட்காந்து வாலண்டரி அவரே எடுத்து செய்வார். வாலண்டரி அவரே செய்வார். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி நினச்சிட்டான ஒரு ஆம்பளை தானாக வாலண்டரி என்ன செய்யணும் செஞ்சு முடித்து கல்யாணத்தை பண்ணிட்டுரும். ஆணும் அப்படி தான். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் அந்த மாதம் போயிட்டுருக்கு. எதுவுமே போகிறது, எதுவுமே ரப்பர் கேஸ் மாதிரி இழுபறிக்காது. பிளான் அவுட்லே பர்பஸ் அப்படி முடிஞ்சு போய் அழகாக பிரமாதமாக வித்தவுட் ஸ்ட்ரெயின், எந்த விதமான வலி வேதனைகள் இல்லாமல் திருப்தி சந்தோஷமாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அழகாக முடிஞ்சிடும். கோஆர்டினேஷன் செவ்வாய் நல்லா குருவோடு பண்ணும்போது எது ஸ்பீடு கரெக்டாக இருக்கும், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ நமக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நம்ம நாட்டுக்கு வேண்டிய எதிர்பார்ப்புகள்லாம் வெளிநாட்டுலாம் அது நமக்கு கிடைச்சிடும். மற்றவனுக்கு கிடைக்கிறதோ இல்லை, நமக்கு எல்லாம் கிடைச்சிடும். வியாபாரம் முதற்கொண்டு நமக்கு வேண்டிய நம்மகிட்ட தான் எல்லாமே வாங்கக்கூடிய அளவு வெளிநாட்டில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கும். அதனால் உள்நாட்டில் டொமஸ்டிக் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் விறு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பக்கம் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆகிடும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? இந்த ஒரு 6 மாதத்தில் இப்படி ஒரு மாதத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம இப்படியே உட்காந்துட்டு ஏற்றோ கணக்கு போட்டுட்டு கவுட்டு கழிச்சு துண்டு பண்ணிட்டு இப்படியே காலத்தை ஓட்டலை. நம்மளும் வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களையும் அனுபவிக்கணும். கடன் உபாதி நம்ம வெளிநாட்டில் காட்டு, நம்ம நாட்டு ஜாஸ்தி, ஆனால் அனுபவிக்கிறது கொஞ்சம். எப்படி இது பொட்டி கடலை வியாபாரம் பண்ணுற மாதிரி என்றைக்கு பில்டிங் ஆனம் இல்லை. அதுக்கு தான் சனீஸ்வரனை அடிக்கிட்டார். சனீஸ்வரனை அடக்கி வச்சு சத்தம் போடாமல் குரு பார்வை, சுக்கிரனோட பார்வை, குருவோடு சேர்ந்த செவ்வாய் பார்வை, குருவோடு சேர்ந்த புதன் பார்வை, இப்படிலாம் கிடைக்கிறது குரு வழியாக கிடைக்கிறது. அப்படியே சிம்மத்துக்கு போனால் கூட செவ்வாய் தொடர்போட குரு செவ்வாய் தொடர்போடு பார்ப்பார். அப்படி கண்ணிக்கு போனால் நேரடியாக தொடர்பு. இப்படியெல்லாம் வச்சுருக்குங்களே பிரபாரமாக ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதனால் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்வாதாரங்கள் நிறைய பெருகும், டைம் எலிமெண்ட் நிறைய ஃபேஷியஸும் கிடைக்கும், மனசில் கிளேசம் இருக்காது, உபத்திரங்கள் வராது, பகை உணர்வுகள்லாம் மாறி போய் உறவுகள் கைகூடும், தேவையில்லா விஷயங்கள் மனசு போட்டு அலைக்கழிக்காது. இந்த மாதிரி விஷயங்களில் மன உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சரியாயிடும். வியாதிகள், நோய் நொடிகள் இப்படி வரக்கூடிய விஷயங்கள்லாம் தானாக சரியாயிடும். ஏன்னா மன சந்தோஷம் வந்துட்டு இல்லை, மன சந்தோஷம் வந்துன்னா உடம்பு நல்லாயிடும்.
பூரிப்பு வந்துடும். எதிர்பார்ப்புகள் கரை போட்டு கையோடு வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக் சரீரம் எல்லாம் மாறும், மாற்றங்கள் வரும். அந்த இதுவே உங்களுக்கு ஹீலிங் பாயிண்ட் கொடுத்துரும். அதனால் வியாதிகள் அதிகப்படுத்தாது, டாக்டர் சொல்வெல்லாம் குறைஞ்சிரும், வீணான கலவரம் இருக்காது, எல்லாம் தீர்க்காயுசு. இத்தனை ஒரு அமைப்பு தான் இந்த மாதம் ஃபுல்லாக அந்த சனீஸ்வரனுடைய வக்கரகாத் நடக்கும் சொல்லி வாழ்த்தி அனுபவிக்க வேண்டும் கேட்டு நிறைவு செய்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.